டேய், எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா? மேலே பாரேன், இந்த வானத்தையும் இந்த பூமியும் இந்த மனுஷங்களாம் எப்போ வருவானாங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இயேசு தான் இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். நம்ம எப்படி உருவானோ? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமானான். மனுஷனுக்கு உயிர் வந்துச்சு. நம்ம மண்ணால் உருவாக்கப்பட்டவங்க தான். இந்த உலகத்திலே முதல்ல உருவாக்கப்பட்ட மனிதன் பேர் ஆதாம். அடுத்தபடியாக உருவாக்கப்பட்டவங்க ஆதாமோட மனைவி ஏவாள். இவங்க மூலியமாக தான் நம்ம சந்ததிகள் பெருகிச்சு. இப்போது குரங்குலேருந்து மனுஷன் வந்தானுங்கன்றாங்களே? அதெல்லாம் கிடையாது. ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். மிருகங்களை தேவன் வார்த்தையால் படித்திருக்கிறார். அப்போ இவ்வளோ நாள் சயின்ஸ் சொல்கிறத நம்பிட்டு இருந்தேனா? காலங்கள் மாற மாற சயின்ஸ் மாறும். இதெல்லாம் மனுஷங்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் பரிசுத்த வேதம் ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்னது தான். அவர் உருவாக்கப்பட்டது தான். அவர் படைத்தது தான்.